ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம், எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, பொதுவா நாம நெறைய சினிமா செய்திகள் பத்தி பேசியிருக்கோம். சினிமா நடிகர், நடிகைகள பத்தி பேசியிருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பேச போறதும் ஒரு சில குறிப்பிட்ட நடிகைகள் பத்தி தான். ஏற்கனவே நாம நடிகர்கள்ல யார் யாரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையில இருந்த நெறைய நல்ல நல்ல விஷயங்கள இழந்து இருக்காங்க அப்படின்றத நாம பார்த்திருப்போம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகைகள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்திருக்காங்க. ஸோ அவங்கலாம் இன்னும் குடிப்பழக்கம் இல்ல அப்படின்னா, இந்த தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய உச்சத்துல இருந்திருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட குடிப்பழக்கத்துக்கு அடிமையான அந்த நடிகைகள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே நாம தியேட்டர்ல போயிட்டு உட்கார்ந்து படம் பார்த்தாலும் சரி, டிவில ஒரு படம் பார்த்தாலும் சரி, அண்ட் மொபைல் போன்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ்லயும் மேக்சிமம் யூடியூப் வீடியோஸ்ல இதெல்லாம் வரும். அதாவது குடியை கெடுக்கும், குடிக்காதீர்கள், குடிப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான எல்லா விஷயத்தையும் அவங்க போடுவாங்க. ஸோ குடிக்கிறது எவ்வளோ ஒரு கெட்ட விஷயம், அது உடம்ப எந்த அளவுக்கு பாதிக்குது, நல்லா இருக்கிற ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு அது நாசமாக்குது அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் நாம நம்மளோட கண்களால பார்த்திருக்கோம். நம்மளோட வாழ்க்கையிலே நம்ம நிறைய அது அனுபவம் வச்சிருப்போம். ஆனா இன்னமும் அதை பார்த்து கூட நிறைய பேர் திருந்தாம இருந்திருக்காங்க. ஆனா அதுல இருந்து நிறைய பேர் திருந்தி நல்லபடியா வெளியவும் வந்திருக்காங்க. ஸோ நடிகைகள்லாம் குடிப்பாங்க அப்படின்றது இப்போ ரொம்பவே பரவலா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. ஏன்னா குடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ காமனா ஆயிடுச்சு. ஒரு காலகட்டத்துல ஆண்கள் மட்டும்தான் குடிப்பாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் குடிப்பாங்க. அடுத்ததா என்ன ஆச்சுன்னா 18 வயசு பசங்க எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்க கூட குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பொண்ணுங்களும் பசங்களும் சேர்ந்து குடிக்கக்கூடிய வீடியோஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் சோசியல் மீடியாவில். சோ இப்போ குடிப்பழக்கம் அப்படிங்கிறது இது ஒரு மாடர்ன் ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய பேர் அடிமையாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில நடிகைகள் அப்படின்னாலே கண்டிப்பா பார்ட்டி பப் இதெல்லாம் போவாங்க. அவங்க கண்டிப்பா குடிப்பாங்க. அவங்க குடிச்சாதான் அவங்களோட உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ண முடியும், ஸ்கின் டோனை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுனால நிறைய பேர் ஒயின் எடுத்துப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஒயினும் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க தான். இருந்தாலும் லிக்கருக்குன்னே பாத்தீங்கன்னா ஒரு சில நடிகைகள்லாம் அடிமையாயிருக்காங்க. அதுல முதலாவதா சொல்லணும் அப்படின்னா அந்த காலகட்டத்து நடிகை தான் ஊர்வசி. ஸோ ஊர்வசியுமே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அதிகமா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிருக்காங்க. இந்த விஷயத்த நான் சொல்லலைங்க, அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ண புதுசுல அவங்க ஹஸ்பண்டோட வீட்டு சைட்ல இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் குடிப்பாங்களாம். ஸோ அவங்களோட சேர்ந்துதான் இந்த பழக்கம் இவங்களுக்கு ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இந்த பழக்கம் அதிகமானதுக்கு அப்புறமா அவங்களுக்கான வாய்ப்புகள் கம்மியாக ஆரம்பிச்சது. பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனையும் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்காரர் அவங்க டிவோர்ஸும் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க பொண்ணுங்களோட சேர்ந்து இவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்துல எதனால நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நடந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்த ஊர்வசி அதுக்கப்புறமா தான் அந்த குடிப்பழக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில இன்னைக்கு நல்லாவே இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா நடிகை சதா. சதா குடிப்பாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஃபர்ஸ்ட் சதானா யாரு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஜெயம் படத்துல நடிச்சாங்கல்ல ஹீரோயின் சதா, அவங்க தான். ஸோ அவங்களோட பேரு தான் சதா. அவங்க தமிழ்ல ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாங்க. தெலுங்குலயும் ரொம்ப பிஸியான ஒரு நடிகையா வலம் வந்தாங்க. பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடக்கூடிய சங்கர் சாரோட படத்திலையும் அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்நியன் படம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. ஜெயம் படம் அதை விட மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. ஸோ சூப்பரா வர வேண்டிய ஒரு ஹீரோயின், உண்மையிலே அவ்வளோ அழகா இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா அழகா இருந்து எல்லா திறமையும் இருந்து ஏன் அவங்களால பெரிய அளவுல வர முடியல அப்படின்னா அவங்களுடைய குடிப்பழக்கம் தான் காரணம். அவங்களுக்கு குடிப்பழக்கம் மட்டும் இல்லாம புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமும் இருந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதே மேக்சிமம் அவங்க ஸ்மோக்கிங்ல தான் வருவாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் முடிச்ச அடுத்த செகண்டே அவங்க ரூம்ல வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி பழக்கம் அவங்களுக்கு இருக்காம். ஸோ இதை நிறைய இயக்குனர்கள் கண்டிச்சிருக்காங்க. நீங்க ஷூட்டிங் டைமிங்ல பண்ணக்கூடாது, நீங்க நைட் டைம்ல ஷூட் எப்போ இல்லையோ அன்னைக்கு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் என்னால விட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஸ்ட்ரிக்டா பேசினதுனால நிறைய பட வாய்ப்புகள் அவங்க கை நழுவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா சினிமாவில இருந்தே டோட்டலா விளக்கிட்டாங்க.
பர்சனல் லைஃபும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்து மேல உண்மையில ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதை தவிர்த்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த சதா இப்போ வைல்டு போட்டோகிராஃபரா ஆயிட்டாங்க. காட்டுல இருக்கக்கூடிய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா போட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க நிறைய வந்து அதுல கத்துக்கிட்டாங்க. சோ இப்போ அந்த லைன்ல போயிட்டாங்க. ஆனா 40 வயசுக்கு மேல அவங்களுக்கு ஆயிடுச்சு. அவங்களுக்கு இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணணும்ன்ற எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க குடிப்பழக்கம் இல்லாம இருந்திருந்தா நிறைய பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்திருக்கும். அடுத்ததா சில்க் ஸ்மிதா. சில்க் ஸ்மிதா இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த காலகட்டத்துல, அதாவது 1996ல தான் சில்க் ஸ்மிதா இறந்தாங்க. ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு தன்னுடைய ஒரு கடின உழைப்பால, ஒரு அசாதாரணமான தோற்றத்தால ஒட்டுமொத்த சினிமாவையே கட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைட் கேரக்டர்ல நடிக்க வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட அழகை பார்த்துட்டு மெயின் கேரக்டர் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கா இடம்பெற்ற ஒரு நடிகை அவங்க. எல்லோரோட மனசுலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நடிகை. ரொம்ப அழகா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துறவங்க தான். ஸோ உணர்வு அப்படிங்கிறது அவங்க வந்து பாடி லாங்குவேஜ்ல காட்டாம, முகத்துல காட்டாம அந்த ஒரு கண் அசைவிலே காட்டுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ சில்க் ஸ்மிதாவுமே நல்லா லைஃப்ல ஆஹா ஓஹோன்னு வளம் வந்தவங்க தான். மிகப்பெரிய ஒரு நடிகையா வளம் வந்துகிட்டே இருந்தாங்க. பட் நிறைய இடத்துல அவங்க வந்து காதல் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் பணத்துக்காக அவங்க கிட்ட பழகி பழகி அவங்கள ஏமாத்திருக்காங்க. ஸோ பட வாய்ப்புகள் கம்மியாகும் போது, நிறைய பணம் லாஸ் ஆகும்போது ஓகே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன்ல அவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ அதுலயும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு பக்கம் காதல் தோல்வி, இன்னொரு பக்கம் பணம் வந்து எக்கச்சக்கமான பணத்தை வந்து இழந்திருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதுலதான் அவங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து ட்ரிங்க்ஸ்லயே தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க கூட இருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொன்னாலும் கேட்காம தொடர்ந்து அவங்க வந்து அந்த குடிக்கிற பழக்கத்தையே வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி குடிச்சிட்டு தான் அவங்களுக்கே அவங்க தெரியாம எடுத்த அந்த முடிவு தான் இன்னைக்கு எல்லாரையுமே வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்திலையும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தி இருந்தது. ஸோ அவங்க குடிச்சிட்டு அவங்களுக்கே அது தெரியாம தான் அவங்க வந்து சூசைட் பண்ணியிருக்கிறதா அப்போ இருந்த நிறைய டிவி நியூஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க குடிக்காம இருந்திருந்தாங்களா அவங்க இன்னும் நல்லாவே வந்திருப்பாங்க, இன்னும் ரொம்ப வருஷம் அவங்க நடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் எல்லா ரசிகர்களுமே சொல்லிட்டு வராங்க. அடுத்ததா ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணன் குடிப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா ஆமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ஒரு செய்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கொரோனா காலகட்டத்துல. ஸோ கொரோனா காலகட்டத்துல எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள இருந்தோம். எந்த ஒரு கடைகளும் கிடையாது, எந்த ஒரு கற்பழிப்பு, கொலை அப்படின்னு எந்த விஷயமும் கிடையாது. வைன் ஷாப்ல போயிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வரலன்னு ஹஸ்பண்டை யாரும் தேடல. அந்த அளவுக்கு ஒரு நீட்டான லைஃபா அந்த லாக்டவுன் டைமிங் இருந்தது. பட் குடிக்கிறது எவ்வளவு அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ரம்யா கிருஷ்ணன் பாண்டிச்சேரியில போயிட்டு நிறைய சரக்கு பாட்டில்களை தன்னோட கார்லயே அவங்க வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்படி எடுத்துட்டு வந்திருக்கும் போதுதான் வழியில போலீஸ்ல அவங்க மாட்டியிருந்தாங்க. சோ இது வந்து எதுக்காக எடுத்துட்டு போறேன்றதே அவங்க வந்து தெளிவா சொல்ல முடியல அவங்களால. சோ அந்த அளவுக்கு பக்காவா அவங்க வந்து எல்லா சரக்கு பாட்டிலோட சேர்ந்து ரம்யா கிருஷ்ணன் மாட்டினாங்க. மாட்டினது மட்டும் இல்லாம அவங்கள வெளியிலே விட முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பட் பெரிய பெரிய ரெஃபரன்ஸ்ல தான் அவங்க அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வந்தாங்க. இப்பவும் ரம்யா கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது ஒரு கேங் நடிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 80ஸ்ல இருந்த நிறைய நடிகைகள் பிளஸ் த்ரிஷா, இப்ப இருக்கக்கூடிய த்ரிஷாவும் அவங்க கேங்ல ஒரு நடிகை. சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் பார்ட்டி பப்னு அப்படின்னு போகக்கூடியவங்க. சோ அங்க போனாங்க அப்படின்னா கம்பல்சரி எல்லாருமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்றது, டான்ஸ் பண்றது, நல்லா என்ஜாய் பண்றது, இப்படிதான் தன்னோட லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபைனலா நாம பார்க்க போறது மனிஷா கொய்ராலா. மனிஷா கொய்ராலா கேன்சர் நோயால் அவதிப்பட்டவங்க. அவங்க கூடவா குடிப்பாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். அவங்களுக்கு அந்த நோய் வந்ததுக்கான காரணமே இப்படி ட்ரக் அடிக்ட் ஆனதுதான் அப்படின்னு அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. ஸோ மனிஷா கொய்ராலா நேபாளில பிறந்து வளர்ந்தவங்க தான். ஸோ மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் படம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அறிமுகமான கொஞ்ச நாள்லயே அவங்க நடிச்ச கொஞ்சம் படங்களா இருந்தாலும் அது எல்லாமே பெரிய அளவுல பேசப்பட்டது. இது எல்லாமே ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய அந்த பாடல்களா இருக்கட்டும், படம் எல்லாமே வந்து நம்மளோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்டவங்க தான் மனிஷா கொய்ராலா. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பாபா படத்துல நடிச்சிருப்பாங்க. சோ அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பர்சனல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து பிறந்ததே வந்து ஒரு நல்ல ரிச் ஃபேமிலில தான் பிறந்திருக்காங்க. சோ கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலில இருந்து அவங்க வரல, நல்ல ரிச் ஃபேமிலில தான் பிறந்திருக்காங்க. அவங்க வீட்டுல கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. பட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லைஃப்ல
அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு சினிமாவுல வாய்ப்பு இல்ல. பிளஸ் நமக்கு பர்சனல் லைஃப் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி அடுத்ததா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம அந்த டைமிங்ல டோட்டலா அவங்க மும்பையிலே செட்டில் ஆகுற அளவுக்கு தான் அவங்க இருந்திருக்காங்க. சோ எங்க இருந்தா ஜாலியா ஃப்ரீடமா இருக்க முடியுமோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அவங்க போயிட்டு ஸ்டே பண்ணுவாங்களாம். அவ்வளோ அளவுக்கு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் தனக்கு இப்படி ஒரு நோய் வந்தது அப்படிங்கறதே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அது வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து கிட்டத்தட்ட மரணத்துக்கு கிட்ட போயிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ வலியை நான் அனுபவிச்சிருக்கேன். சோ எனக்கு இருந்த கெட்ட பழக்கங்களால தான் இப்படி ஒரு நோய் வந்தது. இனிமேல் யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் தெரியாம பண்ண தப்ப இனிமேல் யாரும் தெரிஞ்சு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வா தான் இப்போ வரைக்கும் அவங்க வந்து மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசிட்டு வராங்க. சோ எல்லாருக்குமே அவங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு வராங்க. முக்கியமா கேன்சரால பாதிக்கப்பட்ட பேஷண்ட் கிட்ட அவங்க ரொம்பவே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு அவங்க நிறைய முகாம்கள்லாம் போட்டு கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ்ல மனிஷா கொய்ராலா ஈடுபட்டு இருக்காங்க. பட் இப்போ அவங்க எல்லா பழக்கத்தையும் விட்டு தன்னோட ஃபேமிலியோட ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த நடிகைகள்லாம் குடிப்பழக்கத்தினால பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி தான் இப்போ ஓரளவுக்கு செட்டில்டுல இருக்காங்க. சோ இதுல உயிரோடவே இல்லாதவங்க சில்க் ஸ்மிதா மட்டும் தான். சோ நான் சொன்ன இத்தனை நடிகைகள்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.